ஏட்டி நயன்தாரா, நான் சொன்னது புரிஞ்சதில்ல. புரிஞ்ச மாதிரி நடந்துக்கோ, சரியா? நான் சொன்ன கதையிலேருந்து உனக்கு ஒரு நிதானம் கிடைச்சிருக்கும்னு நினைக்கிறேன். அதுபடி நடந்துக்கோ. ஏ தாய் கிழவி, நீ போன எபிசோட்லேருந்து கதை சொல்கிறேன்னு சொல்லி எல்லாத்தையும் கழுத்து அறுத்துக்கிட்டு இருக்க பார்த்துக்கோ. எங்களுக்கு எல்லாம் தெரியும், நாங்கள் போயிட்டு வரோம். ஏட்டி நீ இப்படியா கூட கூட பேசிட்டு தெரியும். உன்னால எவனும் கட்டிட்டு போக மாட்டான் பார்த்துக்கோ. உன்னையே அந்த கிழவனார் கட்டிட்டு வந்து வாழ்ந்துக்கிட்டு இருக்காரு. என்ன எவனும் கட்ட மாட்டானாக்கோ. போய் கிழவனாருக்கு சோறை பொங்கி கொடுக்குற வழியை பாரு. பாவம் உன்னை தேடிக்கிட்டு போகிறாங்க. நீ இங்கே ரோட்டாரமாக உட்காந்து வரவங்க போகிறவங்கள பிடிச்சி நீதி கதை சொல்கிறேன், அதை சொல்கிறேன், இதை சொல்கிறேன்னு சொல்லிக்கிட்டு இருக்கேன். ஏட்டி சும்மா இருட்டி. இந்த கிழவி சொல்கிற கதை அத்தனையும் அப்படியே உண்மையாக நடக்கும் டி. நான் நிறைய அனுபவப்பட்டிருக்கேன். நல்லதும் நடக்கும், இந்த கிழவி சொல்கிறதுல கெட்டதும் நடக்கும் டி. ஓ, இது சரியான விஷக்கிழவியாக இருக்கும் போலையே. நீதி போதனைகளை விளங்கும் அவை தாயே, நீங்கள் எந்த நூற்றாண்டில் பிறந்தீர்கள் என அறியலாமா? இவா யார்ட்டி நூற்றாண்டு நூற்றாண்டுன்னு இருக்கா? நான் பிறந்த 80 வருஷம் ஆச்சுட்டு. 80 வருஷமாக இப்படி தான் வரவங்க போகிறவங்களும் பிடிச்சி கதை சொல்லி கொண்டுக்கிட்டு இருக்கியா? ஏட்டி பாவம் மட்டும் அந்த கிழவி. அவள் கூட பிறந்தவங்க எல்லாம் சொந்த வந்தெல்லாம் எல்லாம் செத்து போயிட்டாவட்டி. இந்த ஒரு கிழவியும் அந்த கிழவனார் தான் இருக்காங்க. அவக்கே பேச யாரும் இல்லைன்னு சொல்லிட்டு அந்த கிழவி நம்மகிட்ட கதை சொல்லிக்கிட்டு இருக்கு. அதுவாது நிம்மதியாக இருக்கட்டும் வீடு. சரி கிழவி, நாங்கள் போயிட்டு வரோம். ஏன் நயன்தாரா சொன்னது ஞாபகத்தில் இருக்கட்டும். போகிற வழியில் அவளை பிடிச்சாங்கிட்டு ஒரு ஓடையில் தள்ளி விட்டு போ. ஏன் கிழவி, வாயை மூடிக்கிட்டு சும்மா அறியில இந்த மரத்துலேயே ஒன்று கட்டி வச்சுட்டு போயிடும் பார்த்துக்கோ. உன்னைய முதல்ல எவங்களையாவது கட்டி கொடுக்கணும், அப்போ நான் நீ திறந்துவேன். ஏ கிழவி பாரு, எனக்கு சீமையிலேருந்து மாப்பிள்ளை வருவான். பாப்போம் பாப்போம், நானும் இருக்க தானே போகிறேன், பார்க்க போகிறேன் பாரு. இக்கா வாங்கக்கா, இந்த கிளவிட்ட பேசிகிட்டு இருந்தால் நமக்கு வேலை கிடக்கலக்கா. வாங்கக்கா போயிட்டு வருவோம். ஏ ஆச்சி, போயிட்டு வரோன்னே இங்கே இருங்க. ஏட்டி நயன்தாரா, வரையில் 2 வெத்தலை இருந்தால் வாங்கிட்டு வா, சரியா? சுண்ணாம்பு வச்சு வாங்கிட்டு வா, மறந்துடாத. அட ஆட்டையை போட்ட கிளவி, இதுக்கு தான் நீ நீதி கதைகள் சொல்கிறேன் அது சொல்கிறேன்னு சொல்லிக்கிட்டு இருக்கியா? எல்லாத்தையும் வரவங்கலாம் பிடிச்சி தான் வெத்தலை வாங்கிட்டு தெரியல நீ. சரி விடு சின்ன பொண்ணு, பாவம் அந்த கிளவி. அது என்ன செய்யும்? பாவம் அந்த தாத்தாவே கஷ்டப்பட்டு வேலை பார்த்துட்டு வராரு. நம்மளாவது வாங்கி கொடுப்போம் வள்ளி. சரி போயிட்டு சீக்கிரமாக வாங்க. ஏக்கா, இந்த கிழவி ரொம்ப மோசங்க்கா. இப்படி தாங்க்கா வரவங்க போகிறவங்க எல்லார்ட்டையும் ஆட்டையை போட்டுட்டு தெரியுது. இந்த கதை சொல்கிறன்ற பேரில் உயிரை எடுக்கு. சரி வீடு சின்ன பொண்ணு, பாவம் அந்த கிழவி. எம்மா வாங்கம்மா வாங்கம்மா, அதிரடி ஆஃபர்மா, குலுக்கல் பரிசுமா, குலுக்கல் பரிசு. வாங்கம்மா வாங்க, குலுக்கல் பரிசு. ஏக்கா ஏக்கா, அங்கே பார்த்தீங்களாக்கா, ஏதோ குலுக்கல் பரிசாம்க்கா. வாங்கக்கா போய் பார்ப்போம். ஏட்டி அவன் கோளார் கோழி குஞ்சிக்காரன்ட்டி, அவன்கிட்ட போய் இனத்தடி பார்க்க சொல்கிறேன். கோழி குஞ்சுக்கிட்ட ஆஃபரில் கொடுப்பாங்கக்கா, வாங்கக்கா போய் பார்ப்போம்க்கா. நம்மள்கிட்ட வேற கோழி குஞ்சு காணாமல் போயிடுச்சு. இதுதான் நல்ல வாய்ப்பு. நம்ம நயன்தாரா கட்டுறது 2 குஞ்சு ஆட்டையை போட்டு எப்படியாவது வாங்கிட்டு போயிடணும். எந்த தலைப்பாக்கட்டுன்னு அண்ணாச்சி, குழுக்கள் பரிசுன்னு சொன்னீங்களோ, என்னது அது? எம்மா, என் கையில் ஒரு 10 கார்டு இருக்குமா, அதில் 10 நம்பர் இருக்கும். அதே மாதிரி 10 சீட்டில் எழுதி ஒரு டப்பாக்குள்ளே போட்டு வச்சு குலுக்குவோம்மா. குலுக்கும்போது அதில் எந்த நம்பர் வருதோ அது யார் கையில் இருக்கோ அவங்களுக்கு கோழி குஞ்சு கிடைக்குமா. இதுதான் குலுக்கல் பரிசு. ஒரு சீட்டு 1 ரூபாம்மா. 1 ரூபாய்க்கு ஒரு கோழி குஞ்சு கிடைக்கும். 1 ரூபாய்க்கு ஒரு கோழி குஞ்சா? இது நல்ல ஆஃபராக இருக்கே. ஒருவேளை நமக்கு உழுதல்னா என்ன பண்ணுறது? சீட்டு குலுக்க போகிறேன், வாங்குறவங்க வாங்கிக்கோங்க, சீட்டு வாங்குறவங்க வாங்கிக்கோங்க. அண்ணா எனக்கு ஒரு சீட்டு வேணும். எனக்கும் ஒரு சீட்டு வேணும். எனக்கும் ஒரு சீட்டு கொடுங்க. எனக்கும் ஒரு சீட்டு கொடுங்க. ஏமா கடைசி ஒரு சீட்டு யாராவது வாங்குறதா இருந்தால் வாங்கிக்கோங்க. ஏக்க வாங்குங்கக்க, உங்களுக்கு அதிர்ஷ்டம் கொட்டுமுக்க, வாங்குங்கக்க. ஏட்டி நானே 10 ரூபா தானட்டி கொண்டு வந்திருக்கேன். இதில் இந்த கோழி குஞ்சு வாங்கிட்டா நமக்கு சுண்டல் வாங்க காசு இல்லட்டி, பாட்டிக்கு வேற வெத்தலை வாங்கணும். ஏக்க அந்த கிளவி கிடக்குதுக்கா, ஒரு சீட்டு எடுத்து தான் பாருங்களேன் உங்கள் அதிர்ஷ்டம் எப்படி இருக்கும்னு. ஆமாட்டி, இன்னைக்கு காலையில் எஞ்சோடனே கூட பார்த்தேன் காலண்டரில், எனக்கு வெற்றின்னு போட்டுருந்துச்சடி. பேர் என்னக்கா உங்களுக்கு? வெற்றியோ வெற்றி தான் இன்னைக்கு, எடுங்க. சரி எடுத்து பார்ப்போம். ஆனாச்சி எனக்கு ஒரு சீட்டு கொடுங்க. அக்கா என்ன நம்பருக்கா வந்திருக்கு? ஏட்டி 3 வந்திருக்குட்டி. என்னது 3ஆ? 3 ராமத்தை போட்டுருவானோ தலைப்பாக்கட்டு தலையேன். ஏம்மா இப்போ குலுக்க போகிறேம்மா. குலுக்கும்போது யாருக்கு விழுதோ அவங்க வாங்கிக்கலாம் அந்த கோழி குஞ்சை. நம்பர் 4 விழுந்திருக்குமா, 4 யார்ட்ட இருக்கோ வந்து வாங்கிக்கோங்க. அண்ணா என்கிட்ட தான் 4 இருக்கு. ஏக்க ஜஸ்ட் மிஸ்ஸுக்க, 3 விழுந்திருக்கணும், நல்லதா போயிருக்கும். 4 விழுந்துருச்சு. சரி அடுத்த சீட்டு எடுத்து பாருங்கக்கா. அது அடுத்த அதிர்ஷ்டம் உங்களுக்கு தான். சின்ன பொண்ணு, இப்போ நான் 2 சீட்டு எடுத்து பார்க்க போகிறேன் பார்த்துக்க. எடுங்க எடுங்க. நம்ம வேற 2 ரூபா தான் கொண்டு வந்தோம். மொதல் தடவை தோத்துட்டோம். இன்னும் 1 ரூபா தான் இருக்கு. ஜெயிப்பமா என்னன்னு தெரியலையே. எனக்கு ஒரு சீட்டு கொடுங்க. எனக்கும் ஒரு சீட்டு கொடுங்க. ஏமா கடைசி ஒரு சீட்டு தான் இருக்கு, வாங்குறதா வாங்கிக்கோங்க. டைம் வேற ஆகிக்கிட்டு இருக்கு, வேமா வாங்குங்க. இந்த 1 ரூபாயை வச்சு நம்ம வாங்கவா வேண்டாமா? தோத்துட்டோம்னா என்ன செய்ய? ஏமா ராசியான சீட்டுமா, நல்ல ராசியான சீட்டு. இந்த சீட்டு எப்போவுமே கண்டிப்பாக விழுகுமா. வாங்குறதா இருந்தால் வாங்கிக்கோங்க. சரி போனால் போது, வாங்கி தான் பார்ப்போமே.
குளுக்க போகிறேன். ஏம்மா பார்த்தீங்களா, இப்போ நான் லாஸ்ட்டாக கொடுத்த கார்டு தான் விழுந்திருக்கு. அவங்க ஒரு குஞ்சு எடுத்துக்கலாம். ஐ ஜாலி, எனக்கு குஞ்சு விழுந்துருச்சே. ஐயோ, இந்த தடவை நாம தானா? ஏக்கா என்னக்கா இந்த தடவை போச்சா? நீங்கள் ஜெயிக்க மாட்டீங்க போலயே. காலண்டரில் போட்டதெல்லாம் பொய் தான் போல. ஏ வள்ளி, அப்படிலாம் இல்லை வள்ளி. பாரு, இந்த வாட்டி நான் 5 கார்டு எடுக்க போகிறேன். இந்த வாட்டி விழும் பாரு. நயன்தாரா ஆண்டி, நீங்க எத்தனை கார்டு எடுத்தாலும் உங்களுக்கு விழாது. இந்த தடவை எனக்கு தான் விழும் பாருங்க. இந்த தடவை விழுந்திருக்க சீட்டு வந்து 4 யார்கிட்ட இருக்கு? ஐ, எனக்கு தான் விழுந்திருக்கு. நயன்தாராக்கா, நான் தான் சொன்னோம்ல, பாத்தீங்களா, எனக்கு தான் விழுந்திருக்கு. இந்த தடவையும் ராமன் தானா? போச்சு மூஞ்சியெல்லாம் செவக்குது பாரு. இதுக்கு மேலே இருந்தால் நம்ம காசெல்லாம் கரையாயிரும். நம்ம கிளம்பிடுவோம். வா சின்ன பொண்ணு போவோம். எக்க இன்னும் 3 ரூபா இருக்குல்லக்கா, அதுலேயும் எடுத்து பாருங்கக்கா. உங்கள் அதிர்ஷ்டத்துக்கு விழுமுக்க. ஒழுங்காக வந்துரு, இப்போலாம் உன் மூஞ்சியில் விழுந்துரும் பார்த்துக்கோ. எக்கா என்னாச்சு, கோவப்பட்டு போறீங்க? இருங்க, உங்களுக்கு ஃப்ரீயாவே ஒரு கோழி குஞ்சு தரேன். அதெல்லாம் ஒன்றும் வேணாம், நான் கிளம்புறேன். அக்கா கோவமாக பாராவோ, நம்ம வாங்கிட்டு போயிடுவோம் வந்தால் ஒரு கோழி குஞ்சை. அண்ணாச்சி, அவங்களோட கோழி குஞ்சை எனக்கு கொடுங்க. ஏ சின்ன பொண்ணு, இப்போ வாரியா வரலையாட்டி? கோழி குஞ்சு வாங்கலாம்னு நினச்சா விடமாட்டாங்க போலையே. இந்த வாரேங்க்கா. ஏக்க நில்லுங்கக்கா. ஏக்க நானும் வாரேங்க்கா, கொஞ்சம் பொறுமையாக தான் போங்கலேங்க்கா. எட்டி ஒழுங்காக வந்துடு, எனக்கு வீட்டில் வேலை இருக்குது, நான் போகிறேன். ஐயையோ, மூஞ்சியெல்லாம் ஒரே செவந்து போச்சே. என்ன நயன்தாரா, வந்துட்டியா? வா வா, வெத்தலை வாங்கிட்டு வந்தியா? ஏ கிளவி, உனக்கு வெத்தலை ஒன்று தான் கேடு. நான் நாளைக்கு வாங்கி தரேன் உனக்கு. ஏ கிளவி, நீ சொன்னது பழிச்சிட்ட. அந்த அக்கா அவசரப்பட்டு எல்லா காசும் தோத்துட்டாவோ, அதான் இப்படி கோவப்பட்டு நிற்காவோ. நான் தான் சொன்னேன்லாட்டி, அவசரப்படாத, எந்த விஷயம் அவசரப்படாத, ஆத்திரக்காரனுக்கு புத்தி மட்டும் இப்போ தானே கேள்வி கதை சொன்னேன், உனக்கு புரியலையா? இந்த கிளவி என்ன இந்த கத்துது? எப்படியோ அந்த கிளவி சொன்னது பழிச்சிருச்சே. இந்த கிளவிட்ட இருந்து கொஞ்சம் ஜாக்கிரதையாக தான் இருக்கணும். விஷ கிளவியாக இருக்கு. ஆச்சி, நான் நாளைக்கு வரேன். என்ன குழந்தைகளா, நான் போன கதையில் சொல்லியிருப்பேன், பார்த்துருக்கோங்க. அந்த கதையை நல்லா கேட்டுக்கோங்க. எப்போவுமே அவசரப்படக்கூடாது, எதுக்குமே நிதானமாக பண்ணணும். பார்த்தீங்களா, நயன்தாரா அவசரப்பட்டு தான் காசை இழந்துட்டா. ஆத்திரக்காரனுக்கு புத்தி மட்டுன்றதை புரிஞ்சுக்கோங்க, சரியா? இனிமேலாவது எல்லாரும் ஒழுங்காக நடக்கணும். இந்த கதையிலிருந்து இந்த கதை பிடிச்சிருந்தா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணுங்கண்ணே. அப்போனா தான் அடுத்தடுத்து நான் போடுற கதை உங்களுக்கு வரும். சரி, போயிட்டு வரேன் ஆச்சி, பாய்.